துலீப் டிராஃபிக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் ஆட போறாங்க before the crucial test phase. I mean, unfortunately, இந்தியாவால probably the ஒரு கோலுக்கு நம்மளால வர முடியல. Of course, I think we have to keep trying. I'm sure நம்ம ஊர்ல நிறைய டேலண்ட் இருக்கு viewers. Talks going around. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஊர்ல. கிரிக்கெட்ல தான் காசு இருக்கு, மீதி ஸ்போர்ட்ல எல்லாம் காசு இல்லன்னு. யாரோ பெரிய ஒரு கார்ப்பரேட் புடிச்சு you pump it so much பண்ணி அந்த மாதிரி பண்ணி ஒரு கேம்ஸ்க்கு ஒரு ஸ்போர்ட் whether it's athletics, badminton, swimming என்னவா இருந்தாலும். Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். கோயிந்தா. Yeah, Chica. What's been happening around the world of cricket? ஏன்னா இப்போதைக்கு இந்தியன் டீம் கிரிக்கெட் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னா not much of cricket being played. இப்போதான் TNPL முடிஞ்சிருக்கு. But there is a lot of news going around in the cricketing world. துலீப் டிராஃபிக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் ஆட போறாங்க before the crucial test phase. ஏன்னா we are going to be playing 11 test matches, Chica. 3 against Bangladesh, 3 against New Zealand, 5 against Australia. So 11 test matches in the season, and all together literally on the month after month. So how are they going to prepare? And Kieron Pollard still showing எனக்கு இன்னும் கிளாஸ் இருக்குன்னு 5-6 against ரஷித் கான். அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். அவர் வந்து ஐபிஎல்ல போடுவாரா அவரோட பேரை திருப்பியும் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். எனிவே சிகா, வாட்ஸ் ஹேப்பனிங்? நதிங் மச். நீ சொன்ன மாதிரி கிரிக்கெட் நியூஸ் அவ்வளவு கிடையாது. இப்போ ஒலிம்பிக்ஸ் தான் முடிஞ்சிருக்கு இப்பதான். I mean, unfortunately, இந்தியாவால probably the ஒரு கோலுக்கு நம்மளால வர முடியல. Of course, I think we have to keep trying. I'm sure நம்ம ஊர்ல நிறைய டேலண்ட் இருக்கு viewers. என்னடா சீக்கா வந்து ஒலிம்பிக்ஸ் பத்தி பேச நினைச்சுக்காதீங்க. நம்ம ஊர்ல நீ பார்த்தா பயங்கர டேலண்ட் இருக்கு. நான் நினைச்சேன் நீரஜ் சோப்ரா ஃபர்ஸ்ட் த்ரோ அடிச்சு ஷூர் அடிச்சிடுவான் கோல்டு நினைச்சேன். பட் அங்க என்ன பாகிஸ்தான் பையன் அவன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் அப்கோர்ஸ் சரி, நம்ம ஊர்ல என்னோட ஒப்பீனியன்ல வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, என்ன இது நம்ம ஊர்ல கோல் ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னு. ஐ திங்க் நம்ம ஊர்ல அந்த ஃபெசிலிட்டிஸ், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், என்னன்னா நம்ம ஊர்ல ரொம்ப படிப்பு ஸ்டடிஸ் குழந்தைகளை இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, என்னோட ஒப்பீனியன்ல 140 crore பீப்புள்ல இந்த ட்ரைபல்ஸ்ல நிறைய பேர் ரூரல் ஏரியாஸ்ல வெரி ஃபிட் பீப்புள் இருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா பாவம் எவ்வளவு தூரம் நடப்பாங்க தெரியுமா? அவங்கள தண்ணி என்னது I don't think that is the real. இல்லடா, நம்மகிட்ட என்ன ப்ராப்ளம்னா ஐடென்டிஃபைங் டேலண்ட், ஒரு க்ரூமிங் டேலண்ட், அந்த ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அனே see, there is a lot of since நீங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்ததால நானே உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். there is a lot of talks going around. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஊர்ல. கிரிக்கெட்ல தான் காசு இருக்கு, மீதி ஸ்போர்ட்ல எல்லாம் காசு இல்லன்னு. நீ எப்படி பாத்தீங்கன்னாலும் அது ஒரு உண்மைதான். அது கம்பேர்ட் டு தி அதர் ஸ்போர்ட்ஸ் தட் வி ஸ்பெண்ட் ஆன், cricket is something that நம்ம எல்லா corporates also see end of the day. நீங்க கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா cricket is very well structured and very well run, Chica, by the BCCI. I think the other associations are not அந்த BCCI அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சர் இல்ல, அந்த மாதிரி நடத்த முடியல. அதுதான் உண்மை. So BCCI restructure பண்ணியானோ ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஈச் association, whether it's badminton association or athletic association or whatever it is, ஒரு அசோசியேஷனா பண்ணி see cricket ஏன் மணி வருதுன்னா viewers probably sponsorship. Ultimately the money comes from sponsorship, and the sponsorship comes from viewership. television the main source of income. So ultimately எப்படின்னா இது சிக்கன் எக் மாதிரி தான் இது கேஸ். இது பைசா வந்தாதான் அட்லீட்ஸ் தான் பைசாவா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இப்போ நீ பார்த்தனா நீரஜ் சோப்ரா வின் பண்ணா எவ்வளவு ஆட்ஸ் வந்துருப்பாரு அவனுக்கு. சோ இட்ஸ் a question of அந்த ஒரு ஸ்பார்க் நம்மள்ட்ட இருக்கு. அந்த ஸ்பார்க் ஐ திங்க் மேபி ஒரு மாதிரி ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு சம் சோல் சர்ச்சிங். ஒரு என்ன பண்ணணும், ஏது பண்ணா எப்படி ஒரு நம்ம பிரில்லியன்ட் அத்லீட். ஐ எம் ஷூர் இந்தியால அட்லீட்ஸ் இருக்காங்க. நீ டேலண்ட் இருக்குடா. நீ இட்ஸ் a question of probably ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய உண்மை என்னன்னா அதுதான் சீக்கா. ஒரு நீங்க தமிழ்நாடுலயே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரன்னிங் ட்ராக் தான் இருக்கு சீக்கா. அதுக்கு என்ன பண்ணணும் அதானா நீ மேபி probably lot of corporates சொல்லி சென்னையில மட்டும் எடுத்தீங்கன்னா இல்ல சீக்கா, there are 10 cricket grounds சீக்கா. ஆனா ஒரே ஒரு ப்ராப்பர் athletic track தான். that itself tells you everybody has to go to Nehru Stadium to train. So அந்த மாதிரி கிடையாதுல்ல. நீங்க
See, US, நீங்க ஜஸ்ட் ஒரு US கம்பேரிசன் எடுத்தீங்கனால every school has an athletic program, chica. ஸ்கூல்ல இருந்து I'm not kidding. யூஎஸ்க்கு தெரியலனா இல்ல, யூஎஸ்ல நீங்க அவங்களோட ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளோட பெஸ்ட் கிரிக்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸோட பெட்டரா இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராம்க்கு அவ்வளோ காசு வந்து செலவைப்பாங்க. The government promotes athletics. That's why they keep winning gold and everything. அவங்களோட dominance in athletics. நீங்க வெறும் athletics எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் சைடு எடுத்துட்டீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல வெறும் athletics அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா யூஎஸ் எங்கேயோ இருக்காங்க. Their domination is because from a school level ல இருந்தே இல்ல, அவங்க அவ்வளோ காசு வந்து செலவைப்பாங்க to have an athletic program. அதான் நானி we probably என்ன பண்ணும், நிறைய கார்ப்பரேட்ஸ், ரீஜனல் கார்ப்பரேட்ஸ் பம்பிட் பண்ணி ஒரு மாதிரி இந்த ப்ரோக்ராம் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு என்ன பண்ண ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரி. எப்படின்னா நாங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ண போறோம், கிரிக்கெட் டெவலப் பண்ண போறோம், ஒரு ஸ்போர்ட் யாராவது பெரிய ஒரு கார்ப்பரேட்டை பிடிச்சி யூ பம்ப் இட் சோ மச் பண்ணி அந்த மாதிரி பண்ணி ஒரு கேம்ஸ்க்கு ஒரு ஸ்போர்ட், வெதர் அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், ஸ்விம்மிங், என்னவா இருந்தாலும் 100% அணி டேலண்ட் இருக்கு. அணி இட்ஸ் கொஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபைங் டேலண்ட். அதை அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு குரூப் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி பண்ணனா we will start producing more athletes. Cricket ஒரு அட்வான்டேஜ். cricket decent ஆனா you start making money. அதனால so cricket is run by BCCI, but whereas in the athletics I don't know who are association. That's one Indian Olympic Association ஒன்னு இருக்கு, state associations, I'm sure athletic association must be there, something like that. So அதனால இது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியல. I'm not able to find an answer. But எனக்கு எப்படின்னா இதெல்லாம் ரீக்ரூப் பண்ணனா நம்ம ஊர்ல ஷூரா கோல்ட் மெடல். அதான் என்ன பண்றோம், நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி ஆரம்பிடும். என்ன பண்ணா மிஷன் கோல்ட், நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேலோ இந்தியன் மிஷன் ஃபார் கோல்ட் அப்படின்னு போடணும். ஐ மீன் இந்தியன் மிஷன் ஃபார் கோல்ட் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோம்னு வச்சாங்க. we can do it, Rani. It's not impossible. 100% நம்ம அனி நீ ஒண்ணு அது பண்ணிட்டாங்க. கேலோ இந்தியான்னு அதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா ஸ்டேட் அனி I'm not அனி இல்ல நம்ம கவர்மெண்ட் ப்ளே பண்ணி Chika, that entire Kelo Indiaவே அதோட whole designation to find athletes across the board அவங்கள வந்து டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்க்கு இன்னும் பெட்டரா போகணும்னு. பட் we have actually regressed from the last Olympics, Chika. Unfortunately அதுதான் உண்மை. அதான் அப்படினா we have to find out என்ன இதுல ப்ராப்ளம், எங்க இஷ்யூ, செலக்ஷன்ல இஷ்யூவா, ஃபெசிலிட்டிஸ்ல இஷ்யூவா, எங்க தப்பு நடக்குது அப்படின்னு probably somebody has to do a little bit of soul searching. See, there's no use blaming the government, there's no use blaming the associations, there's no use blaming anybody. It is a collective effort. The idea என்னன்னா எப்படி இதை வந்து சரி பண்ணணும், சரி கட்டணும், ரைட் சரி கட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு மிஷனோட போகணும். மிஷன் கோல்ட் அப்படின்னு ஃபார் இந்தியா, மிஷன் கோல்ட் இந்தியா வச்சிருக்கோம். கேலோ இந்தியா வச்சுட்டு அது வச்சு பண்ணோம்னா ஐ எம் ஷுவர் மச்சான் நம்ம ஊர்ல ரூரல்லாம் ஆளுங்கெல்லாம் என்னமா இருக்காங்க சரிமா, ஜிம் பாடி ஃபிட் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு ப்ராபபிலி ஒரு வழி காமிக்கணும். they don't know இந்த மாதிரி அத்லெட் ட்ரீட் பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு there should be a program, awareness program அனி, awareness program. கிரிக்கெட் தான் ஆட்டோமேட்டிக்கா awareness வந்துதானே. சீக்கா அது பண்ணாங்க சீக்கா. என்ன ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு பிசிசிஐ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர், how TNCA runs cricket, how KSCA runs cricket, how Hyderabad runs cricket. See, end of the day whether உண்மை என்னன்னா they run it so well, Chika. அதுதான் உண்மை Chika. All associations actually. See, சில associations might run it better than certain associations. There might be some discrepancies here and there, but overall நீங்க பாத்தீங்கன்னா the way cricket is run in India is top notch, Chika. From top level to bottom level ஒரு superb structure. That's what I think athletics இல்லாட்டி மீதி ஸ்போர்ட்ஸோ, ஏன்னா athletics நீங்க எடுக்கும்போது ஒலிம்பிக்ஸ் எடுக்கும்போது it's a larger sporting band, Chika. Cricket is just one sport which comes into the Olympics eventually. ஆனா நீங்க மீதி ஸ்போர்ட்ல எடுக்கும்போது ஒரு பேட்மிண்டன், ஒரு டேபிள் டென்னிஸோ, இல்லாட்டி ஒரு டென்னிஸோ, ஃபுட்பாலோ, நீங்க மீதி எல்லாமே எத்தனைங்கனால every body has its own individual organization. Endly they all come together under the Indian Athletic Union only for the and the Olympics time mode. But the structure is different in all other sports than cricket. Adha unma. Adha restructure panni we are everybody has put their heads together. It is a state association, it is a Kelo India association, the Olympic association, whatever associations, the hockey association, football association, badminton association. Hockey got a bronze. Okay, yes, we got bronze in hockey. But நம்ம ஹாக்கிலாம் நம்ம ஒரு காலத்துல கோல்ட் டாமினேட் பண்ணோம்னு சொல்ல வரேன் நானி. That's what I'm trying to say.
நம்ம எவ்வளவு கோல் வின் பண்ணி கத்துறோம் ஒலிம்பிக்ஸ் கோல்டு நம்ம ஆஸ்கர் ஹாக்கில. சோ ஐம் ஜஸ்ட் சேயிங் ஹாக்கி இஸ் a game where India used to dominate. We have the talent. அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, சில கேம்ஸ்லாம் அந்த ஸ்டிக் ஒர்க் பவர் கேமா போயிடுச்சு. நம்பர் 1. சோ நம்ம புது டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணோம், புது கோச்சஸ். ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னன்னு தெரியல. எனி அன்பார்ச்சுனேட்லி ஐ வாஸ் அத்லீட் இன் ஸ்கூல், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஒரு காலம் எனக்கு அத்லெட்டிக்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு என்னன்னா நம்ம இந்தியா தான் ஐம் ஷுவர் கோல்டு நம்மளால கிடைக்கும். பாருங்க நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அடிப்போம் நம்ம ஒரு கோல்டு அடிக்கிறோம் பாருங்க மச்சான். ஒரு 3 கோல் அடிக்கிறோம் பாரு அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல. அதுதான் இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். என்ன சொல்ல வரனா, நீ சொன்ன மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எங்க வேற ஃபால்ட் லைஸ், எங்க மிஸ் பண்றோம். சம்டைம்ஸ் செலக்ஷன்ஸ்ல இருக்கலாம், சம்டைம்ஸ் மோட்டிவேஷன்ல இருக்கலாம். அந்த அத்லெட்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி யூ ஹேவ் டு கிவ் them கவலைப்படாம ஃபியூச்சர் சேஃப் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கானி, then they all should start doing well. கிரிக்கெட்லயே உனக்கு பைசா வரதான் அப்கோர்ஸ் நாங்களாம் ஆடுறதால பைசாலாம் இல்ல. இப்ப எனக்கு முன்னாடி கவாஸ்கர்லாம் ஆனாடி டெவலப் பண்ணி கிரிக்கெட்ல மணி பிக் மணியா நீ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அவ்வளவுதான் பைசா இல்ல. என்ன விட்டுரு வெங்கட்ராக வேணா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வெங்கட்ராக 1983 இல்ல அந்த வேர்ல்ட் கப் நீங்க வின் பண்ண அப்புறம் மாறிச்சு எல்லாமே. The real cricket money came only after 1990s. 96 ல இருந்தா real big money came to cricket only after 1996. 2000 ல கிரிக்கெட்ல பிக் மணி வந்து. அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆல்சோ didn't have big money நீ புரிஞ்சுக்கோ. சோ அதனால when you keep on doing the money comes automatically. அதான் சார் சிக்கன் பைசா ஃபர்ஸ்டா மணியா கேமா சிக்கன் அது. So it has come together. அதனால சொல்றேன் ஒரு கார்ப்பரேட் வந்து ஒரு கேம் அடாப்ட் பண்ணி எப்படி பண்ணாங்கன்னா I'm sure we will. I think நம்ம ஊர்ல இருக்க மச்சான், நம்ம ஊர்ல இருக்க டேலண்ட் எங்கேயுமே கிடையாதுடா, இருக்குடா. நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து கொடுத்தா போறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம ஸ்கூல்ஸ்ல என்ன பண்றாங்க தெரியுமா, படிப்பு ஸ்டடி சொல்லிட்டு ஸ்கூல்ல என்கரேஜ் பண்றது இல்ல. ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஸ்கூல் லெவல் என்கரேஜ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி சீக்கா. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுப்பா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருப்பா. நீ ஒண்ணுமே கோட்டா வேணாப்பா. You let the people children play sport. நீங்க சொல்றது பின்ன ரொம்ப கஷ்டமா இருக்குமே. பாருங்க உங்களுக்கு வந்து அத்லெட்டிக் ப்ரோக்ராம்லாம் வந்து அப்ராட்ல கொடுப்பாங்க, உங்களை ஸ்காலர்ஷிப்ல எடுப்பாங்க. பிகாஸ் நீங்க ஒரு நல்ல அத்லீட்னா ஒரு நல்ல காலேஜ் நீங்க போவீங்க as a good athlete. ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு நீங்க பாத்தீங்கன்னா only the top guys will get picked. What about the rest of the guys? அதான் நீ சொல்ல வர ஸ்கூல் லெவல் ஆரம்பிக்கா. நீ ஸ்கூல் லெவல்ல நீ வந்து ஸ்டடி படிப்புனா குழந்தைங்க ஆனாலும் ஹோம்ஒர்க் டெஸ்ட்னா எங்கன்னா விளையாட முடியும். See, it all starts in school level. நீ everything starts in the school level. ஸ்கூல் லெவல்ல தான் நீ டெவலப் பண்ண முடியும். அங்கே நீ என்கரேஜ் பண்ணணும். வேற ஸ்கூல்ல போனா எவ்வளவு ஸ்கூல்ல நல்ல கிரவுண்ட் இருக்கு சொல்லி பார்க்கலாம். How many schools have a decent ground, play ground? Tell me. அங்கதான் problem. The problem is school level. The schools don't encourage the children playing sports. அவங்களுக்கு என்ன 100% results, 100% marks, 100% இது ஆனா உன JEE, AE, BE அப்படி போட்டு ஸ்கூலோட மைண்ட் செட்டை மாத்தணும். ஆனா என்ன 4 மணிக்கு ஸ்கூல் முடியல, 3:30 மணி 4 மணி ஸ்கூல் முடியல, 5 மணி டியூஷன்றாங்க. 5 மணி இந்த கிளாஸ் அந்த கிளாஸ். அந்த மாதிரி தான் 5 மணிக்கு டியூஷன். அதே மேத்ஸ் டீச்சர், அதே சயின்ஸ் டீச்சர், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் தான் வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஸ்கூல் எதுக்கு போனா அப்படின்னா நான் டியூஷனே படிச்சு பாஸ் பண்ணி போறேன். சரி, பிளே டைம்னா விளையாடணும் குழந்தை. நாங்களாம் ஜாலியா விளையாடணும்பா. அதனாலதான் எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. படிக்கவும் படிச்சேன். It's a misnomer that student படிக்கும் விளையாட்டும் படிக்க முடியாது. You can't study well, you can't play cricket, you can't study well, you can't do well in sports. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ், படிப்பு படி ஸ்டடி முடியா, லெட் கிட்ஸ் பி கிட்ஸ் யா, விளையாடட்டையா. அவங்கள நேச்சுரல் அந்த இன்ஸ்டிங் நேச்சுரல் இதே விட்டுட்டோம், நம்ம ஃப்ளோவை விட்டுறோம். So school level மைண்ட் செட்டை மாத்தலானே அணி will start producing great sportsmen and sportswomen அணி. That's my gut feel. ஸ்கூல் லெவல்ல மைண்ட் செட்டை மாத்தணும். Yep, absolutely right. ஸ்கூல் லெவல்ல நீங்க அதை சொன்னீங்க பாத்தியாலே, அது ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுன்னா எவ்வளவு தடவை நம்ம 5 மணிக்கு போய் நெக்ஸ்ட் டியூஷன்லயே போய் உட்காந்துருக்கோம். இப்பதான் ஒரு 8 hours ஸ்கூல்ல உட்காந்துட்டு இமீடியட்டா திருப்பி போய் டியூஷன், அங்க டியூஷன்ல வர ஹோம் ஒர்க். So the time to actually hone your skills as an athlete, I was different. எனக்கு நிஜமாவே உண்மைனா நீங்க வந்து இருந்ததுனால அதனால it was much easier for me. ஏன்னா வீட்ல என்னால வந்து திருப்பி பிராக்டிஸ் பண்ண முடியும், திருப்பி நிறைய கிரிக்கெட் ஆட முடியும். That freedom should be given to everybody, you know. That freedom should be given to all levels of people. Even the poor people, whether he can afford, he cannot afford, he should be able to go and play. See, நீ சொன்ன மாதிரி சொன்னல, every child wants to be a great sportsman, Ani, at any level. They want to be sportsmen. I'm sure they all like to play sports.
They are like play a sport, and everybody is talented. And I'm sure we can find talent. There are so many rural areas, rural children. அவங்களுக்குலாம் என்கரேஜ் பண்ணா என்ன மாதிரி டேலண்ட் இருக்கும் தெரியுமா உனக்கு? ரூரல் இந்தியால இருக்கிற டேலண்ட் எங்கேயுமே கிடையாது அணி. ஐ கேன் டெல் யூ தட் மச் அணி. நம்ம வந்து சிட்டி வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம். ரூரல் இந்தியால இருக்கிற டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. கிரிக்கெட்டே பார் ரைட்ஸ் நோ டாமினேட் பை ரூரல் இந்தியன்ஸ் நோ. Yep, absolutely. Anyway, coming back to cricket, பார்க்கலாம். Hopefully next Olympics we'll come back and we'll do better. Coming back next Olympics எழுதி கொடுக்க வேண்டிய மச்சான் வியூவர்ஸ் 2028 ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு 3 கோல்டு. எங்க இருந்துடா சீக்கா வர இப்பன்னு கேட்காதீங்க. வரப்போகுது எப்படின்னு கேட்காதீங்க. வரப்போகுது நீ பாரு, வரப்போகுது. நம்மளால முடியும். we can do it. மிஷன் கோல்ட் ஆரம்பிச்சு திரும்ப மிஷன் கோல்ட், மிஷன் ஒலிம்பிக் கோல்ட். ஆனா என்னோட தீமே மிஷன் ஒலிம்பிக் கோல்ட் 2028 ஒலிம்பிக்ஸ் எழுதி வச்ச வேண்டிய வியூவர்ஸ். இன்னைக்கு 12th ஆகஸ்ட் நான் சொல்றது பேசுறது 12th ஆகஸ்ட் 2024 2028 ஒலிம்பிக்ஸ்ல 3 கோல்ட் ஃபார் இந்தியா. நான் எழுதி கொடுக்குறேன் அமெரிக்கா. நீ பாரு அடி பாரு மிஷன் ஒலிம்பிக் இந்தியா கோல்ட். ஓகே, அதுல ஒண்ணு கிரிக்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட் ஒரு ஒலிம்பிக் கிரிக்கெட்டே கிடையாது. வித்தவுட் கிரிக்கெட் நான் சொல்ல வித்தவுட் கிரிக்கெட். நான் கிரிக்கெட்டை சேர்த்துக்கல. நான் கிரிக்கெட்டை சேர்க்கலப்பா. ஐயோ நான் சொல்றேன். நான் வாய் வச்சேன்னு வச்சுக்க மச்சான். நான் வாய் வச்ச வாய்தான். நான் மனசார பேசுறேன். அதனாலதான் எனக்கு ப்ரிப்பேர் தான் பண்ண முடியாது. இந்த ஷோ பூரா சும்மா கடா பண்ற full IPL பார்த்தா என்ன நடந்ததுன்னு. ஆனா வேர்ல்ட் கப் மிஷன் ஒலிம்பிக் கோல் சின்ன போடுங்க. பஞ்ச் லைன் மிஷன் ஒலிம்பிக் கோல். Okay, anyway, coming back to cricket, Chika, BCCI and senior selection panel வந்து நிறைய current players வந்து துலீப் ட்ராஃபி ஆட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலி and ரோஹித் சர்மா may miss the துலீப் ட்ராஃபி, but the rest of them most likely to feature. Shubman Gill, KL Rahul, Ravindra Jadeja, Jaiswal, Suryakumar Yadav, Akshar Patel, Kuldeep, எல்லாரும் வந்து they've been asked to play Duleep Trophy before the test series begins, before the test season begins. So அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மேட்ச் பிராக்டிஸ் மாதிரி. எனக்கு ஒரே கேள்வி கேட்கறது வந்து என்னன்னா, should maybe Virat Kohli could have played one match, Chika, just before the test series, just to get back into the rhythm of things? I think Virat Rohit, I think they need a break. Virat Rohit Bumrah break கொடுக்கணும். Rohit நல்ல ஃபார்ம்ல இருக்கு. They've been playing continuous cricket ani. They've been playing continuous cricket ani. So others ஆடணும். என்னோட ஒபினியன் others ஆட துலீப் ட்ராஃபி ஒரு கம்பல்சரி ஆகணும் ani. Let me be very frank. I mean, I've told you this number of times. Sunil Gavaskar peak of his career always used to play Duleep Trophy. All Duleep Trophy matches miss பண்ண மாட்டான். ரஞ்சி Trophy matches miss பண்ணான். சச்சின் டெண்டுல்கர் Duleep Trophy match miss பண்ண மாட்டான். ரஞ்சி Trophy match miss பண்ண மாட்டான். அங்கதான் டேலண்ட் ஸ்பாட் பண்ண முடியும். அங்கதான் இப்ப என்ன ஆயிடுது, நீ கடைசியில இன்னைக்கு ஒரு ஆடி காலத்து ஒரு டெஸ்ட் மேட்ச் அடிச்சிருப்பான். அந்த நீங்க ஆஸ்திரேலியா கடைசியில வந்தாலும் யாரும் வந்தாங்க இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருப்போம். நம்ம அந்த ஸ்கோருக்கு செலக்ட் ஆகி போடுவான் ஒருத்தனா. அந்த பஜனையே கிடையாது. நீ கரண்ட் ஃபார்ம்ல போ, Duleep Trophy அடி, 100 அடி, 100 அடி, whatever it is. உங்களோட லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நீங்க அடிச்சீங்கன்னா it gives you automatic selection தானே? No, that should be an automatic selection, but at the same point of time they are also not tested. See மச்சா, நம்ம இந்தியன் விக்கெட்ஸ் ஆடினா பொட்டலம் பண்ணிட்டு போயிடுவாங்களே, அது புரிஞ்சுக்க முடியும். அணி இந்தியா விக்கெட் ஆடுறோம் நம்ம எல்லாரும். இன்னைக்கு தான் பொட்டலம் தெரியும் உனக்கு. எவன் வந்தாலும் பொட்டலம் இங்க இந்தியால தானே. அது ரைட்டு பா. அது நியூசிலாந்து பங்களாதேஷ்ல இப்படி பொசிக்கணும் போட்டாங்க. ரெண்டு டீமும் பொசிக்கணும். பால் இந்த சைடு அந்த சைடு இப்படி திரும்பும், அங்கே இப்படி திரும்பும். அவன் பேட் இப்படி திரும்பி யாரும் பேட்டிங்னு போடும். அது வேற விஷயம். அந்த மாதிரி விக்கெட். சரி நம்ம என்ன பண்ணோம், we are prepare for ஆஸ்திரேலியா போறோம். போன வாட்டி வின் பண்ணிட்டோம் சீரீஸ். இந்த வாட்டி விடக்கூடாது. இந்த வாட்டி போட்டு அவங்களை சாத்தணும். 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். அங்கதான் நம்ம டார்கெட் பண்ணோம். அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலா, சுப்மன் கில்லா, KL ராகுலா, இவனா ரிஷப் பந்தா, அவனா இவனா அப்படின்னு எல்லாரையும் சீனியர்ஸ் எல்லாம் ஆட வச்சேன்னா அவங்க அந்த ரிதம்ல வந்து மொமெண்டம்ல வருவாங்க, which is very very important. And seniors mixing with new players, there will be lot of youngsters. சரி, அவன் என்ன போய் பாப்பா நான் ரிஷப் பந்தோட ஆண்டப்பா, அவனுக்கு மனசுக்குள்ள இருக்கும்ல குஷி, ஒரு Duleep Trophy ஆடினேன் அவன் முன்னாடி. Duleep Trophy பெர்ஃபார்ம் பண்ணா யூ ஆல் ஆல்வேஸ் நோட்டீஸ் அண்ட் ரெகக்னைஸ். அந்த ரெகக்னிஷன் வர வைக்கணும். And Duleep Trophy இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. வெரி குட். I think the very good idea by BCCI. Good idea. Congratulations BCCI. Congrats selectors for making compulsory the Duleep Trophy ஆடிதான் ஆடி வரணும்னு. அதுல வந்தாதான் நீ அந்த ஒரு இது வரும். What should I say? And you will fall into that what you call flow, and you will fall into that momentum of test cricket. And test cricket அப்பதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். எப்படின்னா ஷெஃபீல்ட் ஷீல்ட் கிரிக்கெட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்திரேலியால விட மாட்டாங்க அவங்க. எப்படி கவுண்டி கிரிக்கெட் இங்கிலாந்துல விட மாட்டேன்றாங்க.
உன் ஸ்டேட்டுக்கு ஆடு, ஒரு டுலிப் டிராஃபி ஆடு விடாத. அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஐம் ஷோர் யூ ஆர் நாட் மோர் டேலண்ட். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. யப், ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் துலீப் டிராஃபில யார் என்ன பண்ண போறாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்திரஜித் வந்து who's been doing well for the last 4-5 years has been knocking on the door of the Indian team. Duleep Trophy, hopefully it will be a good chance for him. ஏன்னா he's been having a terrific Ranji record last 4 years நீங்க பாத்தீங்கன்னா. So it's a good chance for him to maybe get into the 15. You never know, 15 குள்ள ஒரு சான்ஸ் வரதுக்கு Indian test team. Never know. See, longer format, you never know. Longer format is a different. நம்ம எல்லாமே இந்த IPL World Cup வச்சு பார்த்து இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் பார்த்து இந்த லாங் ஃபார்மேட் கேமே மறந்துடுறோம். எனக்கே தெரியாது எப்போ கடைசியா டெஸ்ட் மேட்ச் ஆடணும்னு, என்ன ஸ்கோர் கடைசி கடை எனக்கே தெரியாது. So அதனால ப்ராப்ளம் இஸ் வாட் இஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆல்சோ டியூன் ஒன்லி தி ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட். இந்த T20 மோட்ல லைவ் மோடுதா நம்மளுக்கு நம்ம ஷோஸ் T20 மோட்லயே போடுது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சோ நம்ம டெஸ்ட் மேட்ச் ஷோ பண்ணிட்டு இருக்கணும். அதனால இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் பார்த்தா நீ ஆஃப் போயிட்டா எங்க ஏதோ திடீர்னு மனசுல தோடிது ஒலிம்பிக் கோல்டு பத்தி. சோ மிஷன் ஒலிம்பிக் கோல்டு 3 கோல் 2028 எழுதிக்கோங்க டியர் வியூவர்ஸ், எழுதி வச்சுக்கோங்க. டியர் வியூவர்ஸ், நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் படி ஒலிம்பிக் வந்து கிடையவே கிடையாது. எங்கேயாவது இது எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம்ல இவர்கிட்ட கேட்டேன், அப்பா வேணா நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணலாமா, நல்லா இருக்குமே, இப்போ வேணாண்டா விட்டுறா அத, நம்ம கிரிக்கெட் பத்தியே பேசுவோம்டான்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அவரே ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஹோப்ஃபுல்லி வாட் ஹி டஸ் இஸ், ஏன் நான் பேச சென்சிபிளா இல்லையா? இல்ல absolutely no, you made a lot of sense only. What you're saying is absolutely right. அப்புறம் என்ன ஏன் மனசுல பட்டதுடா திடீர்னு தோணுது, ச்சே நம்ம விடக்கூடாது மிஷன் ஒலிம்பிக் கோல் நம்ம ஆரம்பிக்கலாமான்ற ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சாலே போறோம். See, people also get encouraged, no? மிஷன் ஒலிம்பிக் கோல் யங்ஸ்டர் யாரெல்லாம் பாருங்க, டேய் ஓடுங்கடா குழந்தைங்களா, டேய் ஓடி ஆடி விளையாடுங்கடா, ஜாலியா ஆடுங்கடா, என்ன வேணா ஓடுங்கடா, ஓடுங்கடா, அப்படிதான் இருக்கணும். See, அங்க நீ பார்த்தனா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லயே ரோஜர் பெனியஸ் அத்லெட் தெரியல, நேச்சுரல் அத்லெட். நான் நேச்சுரல் அத்லெட், கபில் தேவ் வாஸ் a நேச்சுரல் அத்லெட். நம்மளோட தோனி இஸ் a நேச்சுரல் அத்லெட். விராட் கோலி இஸ் a நேச்சுரல் அத்லெட். நீ பாரு. Yep, absolutely. Yeah, Chika, whatever you said is absolutely right. So hopefully they'll get it. If they get it right, and the structure la ஆரம்பிக்குது. It starts at the top. Correction, first school level. Please, dear teachers, விடுங்க உங்க குழந்தைகளை. Dear parents, உங்க குழந்தைகளை விடுங்க. Let the child be child. So dear parents, விடுங்க உங்க குழந்தைகளை விளையாடட்டும். Let them be kids. Let them be sporty. Let them be sporty children. You never know, your child could be a tomorrow Olympic gold winner. நீங்க encourage பண்ணாதான் உண்டு. நீங்க discourage பண்ணீங்கன்னா parents, problem is first the parents, then the school, or the school and the parents. ரெண்டு பேரும் PTA உட்கார்ந்து பேசுறோம், parents teacher association மீட்டிங்ல. Please, we want sports important, sports marks கொடுங்க, sports இது கொடுங்க, then you'll see we will produce the 3 goals that talked about. 100%. and நீங்க சொன்ன பாயிண்ட், அது ஸ்போர்ட்ஸ்னு நீங்க ஒரு சப்ஜெக்டா வச்சு நீங்க அதுக்கு மார்க்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க, you will start seeing a difference. எவ்வளவு பேர் அதுல மட்டும் 100 அடிக்கணும்னு பாப்பாங்கன்னு, அதுல ஒரு தனியா அது வச்சிருக்கணும். அது ஆக்சுவலி அதுதான் நம்ம பண்ணல. எனிவே, மூவிங் ஆன் சீக்கா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கிரண் போலார்ட் இப்பதான் ரஷித் கானை வந்து 100ல வந்து 6 balls per over கிடையாது, 5 balls an over சீக்கா. அந்த 5 ballsம் 5 sixes அடிச்சாரு சீக்கா, ஷோயிங் தட் எனக்கு இன்னும் டச் இருக்கு, இன்னும் கிளாஸ் இருக்கு. ரஷித் கான் the best T20 bowler in the world நம்ம பேசின்னு இருக்கும் போது ரஷித் கான் 5 balls 5 sixes. Will we see Pollard in the auction சீக்கா? அது வேற ஒரு பாசிபிலிட்டி. Why not? Player come coach come what mentor ginter போடு யாகண்டா. See, end of the day, if he's in touch and if he's in good form, he just did play last year before last he played only last year. I think last 2 years. All the leagues சீக்கா, எல்லா லீகும். Yeah, that's what. I don't know. I mean, it all is his personal choice, so I cannot comment on that. But end of the day, see, it goes to show that if you have the skill, if you are fit, you can still do it. Age is no age no bar da. And now he's rebuilt. Only thing probably the fielding la and adhe sharpness irukuma theriyadu. If he's sharp equally, that fantastic ana. Okay. Anyway, last but not least, Jasprit Bumrah most likely might be rested for the Bangladesh Test series in சொல்லினா இருக்காங்க. Will be the Bangladesh Test series. பாவன பங்களா அவன ரெஸ்ட் குடுறா, நீங்க ஆஸ்திரேலியா அவன் வச்சுக்கோங்க மச்சான். அந்த பங்களாதேஷ் எப்படி வருவாங்க, போட்டு பொசுக்கிடுவோம். வரவங்க அங்க மொத்து டெஸ்ட்ல, அதுக்கப்புறம் நியூசிலாந்து வருவாங்க, அவங்கள மொத்து அனுப்பிச்சிடுவோம். 3-0 பக்கம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சு போட்டு ஆச்சு. இந்தியாவில டெஸ்ட்லாம் எந்த காலத்துல வின் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ், நியூசிலாந்து சான்ஸே கிடையாது.
சோ சர்ரு பூர்ன்றது அம்பாசிடர் பால் சர்ரு பூர்னு இப்படி அப்படி இப்படி திரும்புமா ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா அது பால் இப்படி வந்துட்டு இருக்கும், இப்படி ஆடிட்டு இருப்பாங்க, இப்படி ஆடிட்டு இருப்பான், பால் இப்படி வந்துட்டு இருக்கும். I don't think India will play on turner streak. I think in the current batch are more suited to playing on good wicket. நீங்க பாருங்க நம்ம டர்னிங் ட்ராக் ஸ்ரீலங்கால ஆடணும், 3 மேட்சும் மாட்டிட்டோம். And England series கூட நீங்க பாத்தீங்கன்னா when the wickets were made better, we actually played better cricket. நம்ம நல்ல விக்கெட்ல வின் பண்ணோம் லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச், நல்ல ஞாபகம் இருக்கு. So I think it's better we play on good wickets. No, we don't. No, I think we should play on fair wickets. We should play on fair wickets and beat them fair and square. That's the best way to do it, in my opinion. Okay. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys.